ஆடம் வின்கார்ட் டைரக்ஷன்ல ரெபெக்கா ஹால், பிரையன் டைரி ஹென்ரி, டான் ஸ்டீஃபன்ஸ், கேலே ஹார்ட்லாம் நடிச்சு இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் ஃபிலிம் தான் காட்ஸிலா அண்ட் காங் த நியூ எம்பையர். டைட்டன்ஸ் உலகத்தை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம உலகத்தை காங், மினி காங், காட்ஸிலாவோட எப்படி காப்பாத்துச்சுங்கிறது தான் காட்ஸிலா அண்ட் காங் த நியூ எம்பையர். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour and 54 minutes. யூஸ்வலா காங் காட்ஸிலா மூவி மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆச்சு. காங், காட்ஸிலா அண்ட் மினி காங் என்ட்ரி எல்லாமே செம. ஹிஸ்டரி பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுல அதிகமாவே இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் அண்ட் ஸ்கார் கிங்கோட கேரக்டருமே டிபிக்கலா இருந்துச்சு. ரெபெக்கா ஹால் அண்ட் கேலி ஹார்ட்லோட பாண்ட் நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் கரெக்ட் ரேஷியோல நல்லா கனெக்ட் ஆச்சு. பிரையன் டைரி ஹென்ரி அழுதா கூட நம்மள சிரிக்க வைக்கிறாரு. காமெடி பார்ட் இவர் கையில தான் செம்மையா பண்ணிருக்காரு. டான் ஸ்டீஃபன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காங்கோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆஸ் யூசுவல் செம. அது கூட பிளஸ்ஸா குட்டி காங்கோட செட்டுகள் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. குட்டி காங் வர நிறைய சீன்ஸ் கூஸ்பம் மூமெண்ட்ஸா இருந்துச்சு. டெக்னிக்கலா இது செம ஸ்ட்ராங்கான ஃபிலிம். விஷுவல்ஸ், விஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே செம. அதுவும் தமிழ் வெர்ஷனே 3Dல இருக்கு. 3Dல விஷுவல் ட்ரீட் அல்டிமேட்டா இருந்துச்சு, சொல்லவே வேணாம். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் இந்த படத்தோட பெரிய ஹைலைட். லாஸ்ட் 30 minutes செம்ம என்கேஜிங்காவும் விஷுவலாவும் வேற லெவல்ல இருந்துச்சு. தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அதர் லாங்குவேஜ் அண்ட் சைன் லாங்குவேஜ்க்கு கீழே வர தமிழ் சப்டைட்டில்ஸ்ல ஃபாண்ட் இஷ்யூ இருக்கு. ஆனாலுமே நமக்கு புரியும். ஓவராலா பார்த்தா அங்கங்க சில மைனர் லாக்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஹிஸ்டரி டீடைலிங் கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இதை தவிர பெருசா இந்த மைனஸும் இந்த படத்துல இல்ல. லாஸ்ட் 30 minutesல வர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டே செம்ம ஒர்த்து. விஷுவலுக்காகவே ஒன் டைம் வாட்ச்க்கு ஒர்த்தான படம் தான் காட்ஸிலா அண்ட் காங் த நியூ எம்பையர். டெஃபினட்டா இந்த படத்தை உங்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.